பிரதமரின் தமிழக வருகை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவதை உறுதி செய்கிற வருகையாக இருக்கும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 23ஆம் தேதி பிரதமர் பங்கேற்க உள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக கூறினார். பிரதமர் பங்கேற்கும் இந்த கூட்டம் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிற கூட்டமாக இருக்கும் என்றும் எல் முருகன் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கு உரையாற்ற இருக்கிறாங்க. அதற்கான ஏற்பாடுகள் தயாரிப்புகள்லாம் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வருகை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதி செய்யப்பட்டுகின்ற அந்த வருகையாக இருக்கும். திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டமாக இந்த கூட்டமானது இருக்கக்கூடும். எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை வரவேற்பதாகவும், இந்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். சாத்தியக்கூறுகள் இருக்கிறத மட்டும்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லும், அதை மட்டும்தான் செய்வோம். ஆட்சி வந்த பிறகு அதுக்கான அதுக்கான திட்டங்கள் தயாரிப்போடு தான் நம்ம செய்வோம். நாம் ஒன்றும் திமுக மாதிரி ஏமாத்துகின்ற தேர்தல் அறிக்கைகளை கொடுப்பவர்கள் நாங்கள் அல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி எதை செய்ய முடியுமோ, எது சாத்தியங்கள் இருக்கிறதோ அதை தான் கடந்த 12 ஆண்டுகளாக பார்க்குறோம். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை எவ்வளவு வேகமாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் நம்மளுடைய வளர்ச்சியுடைய வேகத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே வளர்ச்சியுடைய வேகம் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கு நாம் கொடுக்கின்றோம்.